பெரிய லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் மேடனால கொஞ்சம் எல்லா பேரையும் அட்லீஸ்ட் எழுதி வச்சிடறேன். ஆட்டிடியூடா அப்படிதான் வருவாங்க. உள்ள வரும்போது பத்மாவா இருக்கும். செட்டு ஓகே ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு தப்புனுவாங்க. அப்படின்னும் போது ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து சிங்கிள் ஷாட் சீன்ஸ் நிறைய. ஸோ அதனால அவங்க நடிச்சே ஆகணும், ஓபி அடிக்க முடியாது. அந்த மாதிரியான இல்ல இல்ல ஓபி அடிக்கிறதுனா இல்ல 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 ரோஸ்ட் இல்ல, நல்லா தாங்க பேசிட்டு இருக்கேன், ஏங்க ஃப்ளோ தருக்கிறீங்க. ஆக்சுவலா இதுல அவங்களுடைய ஸ்கிரீன் பிளே பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல வந்து இதுல வந்து கடைசியா ஒரு படத்தோட எண்ட்ல ஒரு சீன் வரும். நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா வந்து எனக்கு கிட்ட வந்து 5500 தான் சொல்லிட்டாங்க. இது நீ பிரஸ் மீட்ல சொல்லியே ஆகணும், இல்லாட்டி நானே வந்து சொல்லிடுறேன். ஒரு கடைசி இல்ல இல்ல சீரியஸ் நோட், அவங்க கடைசியா ஒரு சீன் சொன்னாங்க படம் முடியும் அந்த இருக்கு சீன். ஐம் ஷுர் அது வந்து ஐம் ஷுர் நீங்க படம் முடிஞ்சு ஒரு ஸ்மைலோட போனீங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அவங்கதான். அடிஷனல் ஸ்கிரீன் பிளே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். இது வந்து நான் சொல்லிக்கிறேன். நிறைய ஆக்சுவலி ஹெல்ப். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்ஷன் சொல்லியிருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. திடீர்னு காலைல எழுந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னாங்க. ஏன் பிடிக்கலன்னா நான் ஷூட்ல இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பி வந்து இதே போனோம். பட் இட்ஸ் ஃபார் பெட்டர்மெண்ட். இப்ப நீங்க பாக்குறது வந்து எங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன். அதுக்கு அவங்களோட டிரைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வேற வேற வெர்ஷன்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஃபார் புஷிங் மீ. ஏன்னா இந்த வெர்ஷன் இருந்தது நீங்க தான். இல்ல உங்க அப்கோர்ஸ் இப்போ ஷீஸ் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர். இல்ல இது அவங்க எழுதி கொடுத்ததுதான் ஆக்சுவலா அவங்க. இல்ல அதான் என்னன்னா எவ்ரிடே ஐம் ஷூர் வருண் வில் ஆல்சோ அக்னாலேஜ் இந்த படம் வந்து நிஜமாவே எவ்ரிடே ஷி கீப்ஸ் நல்லா போதா, பட்ஜெட்ல இருக்கா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேல்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஷி ஹஸ் ஹெல்ப் புட் ஃபார்வர்ட். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி எவ்ரி ஃபிலிம் ஷி டஸ். ஏன்னா அவங்க இது வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் அப்பெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அது அவங்களோட படம் தான். அது எனி ஃபிலிம் இஸ் அ ஃபிலிம். எஸ்பெஷலி இந்த ஃபிலிம் அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வெற்றி செஞ்ச டைரக்டர்ல பெஸ்ட் நான் தான் நினைக்கிறேன். அது அவங்களே அக்னாலேஜ் பண்ணுவாங்க. ஐம் ஷூர் ஷி டு. அண்ட் நவ ஜிவி. ஸோ ஜிவி வந்து ஆக்சுவலா ஜிவி கிட்ட போறேன்னா ஓகே. ஜிவி வந்து ஐஷு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க ஏதோ வந்து இந்த சஞ்சய் ராமஸ்வாமி மாதிரி ஃபிளைட்ல மீட் பண்ணி ஹாய் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் பண்றீங்களா அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா 20 நிமிஷம் வரும், அதுல ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிடும், 15 நிமிஷம் தான் இது இருக்கும். ஃபீமேல் சென்ட்ரிக் படம், நம்ம நோ சொல்லிடலாம். வாங்க ஆனந்த் அப்படின்னாங்க. அதுலயே தெரிஞ்சிருச்சு இவர் வந்து நோ சொல்றாரு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு என்ன சொல்றாரு, ஆனந்த் நான் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப் சொல்லுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கதையே சொல்ல வேணாம்னு நினைச்சாரு. ஓகே சொல்லிட்டீங்களே அப்படின்னு. ஆக்சுவலா ஐ ஃபீல் வெரி எனக்கு என்ன என் படத்துக்கு ஜிவி மியூசிக் நான் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல மெலடி நிறைய மெலடிஸ் எனக்கு வந்து அவரோட தான் இருக்கும். சில எல்லாம் கேட்பேன் எப்படி சார் திரைத்திடும் எல்லாம் பண்ணீங்க. அது வந்து சும்மா நான் காப்பி வச்சுக்கணும் 10 நிமிஷம் பண்ணிட்டேன் பாட்ட மாதிரிலாம் சொல்லுவாரு. எப்படிங்க உங்களால அது ரொம்ப அது வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா சொல்லுவாரு. பட் அவர் இம்பாக்ட் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் என்னோட படத்துக்கு இப்போ ஒரு 7 சாங் இருக்கு, 8 சாங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் என் கூட படம் ஒர்க் பண்ணிட்டா ஐ ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஏன்னா என்னோட பிளேலிஸ்ட்ல இது கண்டிப்பா டியர் சாங்ஸ் எல்லாமே இருக்கும். மெலடி ஐ லுக் ஃபார்வர்ட் டு உங்ககிட்ட காட்டுறதுக்கு. தேங்க்யூ ஜிவி. அண்ட் ஜெகதீஷ் சொன்ன மாதிரி செட்ல வந்து அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன லென்ஸ், இந்த வீடியோ பார்த்தியா, இந்த கேமரா, எனக்கு ஒண்ணுமே புரியாது. நானும் ஐஷோ வந்து பிரியாணி என்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்க வந்து இவர் வந்து நான் செட்ல இங்க சீன் முடியும், இந்த சீட் போவாரு, ஒரு யாரோ டேரக்டர் வந்திருப்பாங்க, நரேஷன் கேட்பாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த டேரக்டர் போனதுக்கு அப்புறம் கேரவன்ல வந்து யாரு கூட மியூசிக் உள்ள இது எடுத்துட்டு வந்துருவாரு, மியூசிக் போடுவாரு. அப்புறம் இப்ப பார்த்தா ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு படம். இப்போ கட் பண்ணா இப்போ ஹிந்தியில நடிக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் கேப்ல ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரே ஆக்டர் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இம்பாசிபிள் டு, ஏன்னா எனக்கு ஒரு படம் இதுவே என்னால வந்து வெளில வந்து
இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் சம்மன் டு இது எப்படி முடியும்னே தெரியல. ஐ திங்க் யூ காட் அ பிரில்லியன்ட் டீம். அவரோட டீம் எஸ்பெஷலி ஜோஸ்லாம் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருந்தனால தான் ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள் ஃபார் இட். ஏன்னா நாங்கள் கம்போசிங்லாம் உட்காரும்போது ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes தான் ஒரு சாங். அது வெளியில வந்து அது இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருதுன்னா ஐ திங்க் காட் அ வெரி பிரில்லியன்ட் டீம் ஆஃப் பீப்புள். இல்லாட்டி இது வாய்ப்பே இல்லை. ஸோ அண்ட் ஆக்டிங் நான் சொல்றேன், இஸ் லைக் ஐஷு வந்து ஒரு நேச்சுரலான, அதாவது சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஈஸியா அப்படியே பண்ணிடலாம். ஜி இஸ் அ வெரி பேஷனேட் அண்ட் செட்டுக்கு வரும்போது ஸ்கிரிப்டோட தான் வருவாரு, படிச்சுட்டே இருப்பாரு. ஒரு ஷார்ட் போகும்போது அப்படியே நான் பார்ப்பேன் இஸ் லைக் இது. அண்ட் ஷார்ட் வந்து மொபைல் வச்சிருப்பாரு. ஓ இதுதான் ஷார்ட்டா, இதுதான் கேமரா, ஓகே இது ப்ரீவியஸ் ஷார்ட். அவர் ஹி ட்ரைஸ் டு பெட்டர் ஹிம்செல்ஃப் இன் எவ்ரி ஷார்ட் எவ்ரி இது. இதுல வந்து நிறைய ஐஷுக்கும் ஜிவிக்கும் 2-3 இடத்துல சிங்கிள் ஷாட் இருக்கும். இட் இஸ் அது வந்து கொரியோகிராஃப் இவ்வளவு சின்ன இடத்துல ஒரு பெட்ரூம்குள்ள ஒரு நடக்கிறது தான் இருக்கும். அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அது அவருடைய பாடி லாங்குவேஜ் வே அந்த ஏன்னா ஒரு நம்ம வந்து சீக்வன்ஸ் எடுக்க மாட்டோம் இல்லையா, நம்ம மாத்தி மாத்தி தான் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் இந்த எமோஷன் சீன் இருக்கும், திடீர்னு அடுத்த சீன் காமெடியா எடுப்போம். ஸோ பட் ஆனா அது படத்துல தெரியவே தெரியாது. ஐம் ஷோர் திஸ் இஸ் ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் பெர்ஃபார்ம் த ஃபிலிம்ஸ் நான் பாக்குறேன். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே ஏதாவது சொல்றாங்க தேங்க்யூ. அண்ட் ஆஸ் அ பேரா எங்களுக்கு ஏன்னா ஃப்ரெஷ் பேர், ஏன்னா இது சக்சஸ்ஃபுல் பேர்னா நம்ம அதுல ரைட் பண்ணிடலாம், ஓகே அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னொன்னு என்னன்னா இது பேரா ஒர்க் ஆகும். ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இவங்களது மட்டும் இல்ல, ரோஹினி மேம்க்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, இளவரசி சார் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொட்டாகனிஸ்டா 2 பேர் இருக்கனால எனக்கு இந்த பேரா அது ஒர்க் ஆகணும் போது அவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் சோ வெல். அண்ட் லாஸ்ட் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஏடி டீம், கார்த்திக், பிரவீன். ஏன்னா இது இட்ஸ் நாட் அதான் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஒர்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒன்றும் இல்லை, இந்த ரூம் மேனேஜ் பண்றது, நீங்க யாரை வந்து க்ரௌட் கண்ட்ரோல் பண்றது, இது எல்லாமே கார்த்திக், பிரவீன், ராகேஷ், தமிழ் எல்லாருமே தேங்க்யூ ஃபார். ஏன்னா இது நிறைய வருஷமும் போச்சு. ஸோ பீங் பார்ட் ஆஃப் இட். கார்த்திக் இப்போ ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். அண்ட் யா மை மை ப்ரொடக்ஷன் ஜெய், ஏன்னா அவர் தான் நான் நிறைய கான்செப்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஜெய் ஃபார் உங்களுடைய ஹெல்ப். அண்ட் கோகுல், வெங்கட் ராகவ் அண்ட் பியர்வோ யுவராஜ். அண்ட் ஃபைனலி யா ஸோ நான் முடிச்சேன். இல்ல அது என்னன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யாரும் மிஸ் பண்ண வேணாம், எஃபர்ட் இருக்கு. ஸோ ஒரு ஹானஸ்டான படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஃபேமிலி ட்ராமா என்டர்டெய்னர். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்களோட ரிவ்யூஸ் எழுதுங்க. இட்ஸ் லேர்னிங் ஃபார் மீ. இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு சொல்லுங்க. April 11th வரும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.